ராமனுடைய வீட்டில். அடுத்து சீதா கே பச்சோं का, அப்போது சீதாவினுடைய குழந்தைகளின் அப்படின்னு வருது. இப்போது இங்கே வந்து சீதா கே பச்சோं का அப்படின்னு இருக்கிறனால ஓகே, நார்மலாக பச்சோம் அப்படின்றது வந்து ப்ளூரல் தான், அதாவது பையன்கள் அப்படிங்கும்போது மேல் ப்ளூரல், ஸோ கே தான் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே சீதா பச்சா அப்படின்னு இங்கே வந்திருந்தாலும் நம்ம இங்கே கே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே கா அப்படின்ற வேற்றுமை உருபு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். கா அப்படின்றதும் ஒரு வேற்றுமை உருபு தான். அப்போது வேற்றுமை உருபுகள் வரும்போது அந்த ரூல் படி நாம் இங்கே சீதா கே பச்சோं का அப்படின்னு மாற்றப்படும். இப்போ இங்கே மறுபடியும் பாருங்கள், ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் அதற்கு கா உபயோகிக்கப்படும்.